கொதிக்கும் வெயிலில் குடை கூட பிடித்து கொள்ளாமல் சூடு தாங்காத ரப்பர் செருப்பை மாட்டிக்கொண்டு மதிய உணவுக்காக வீடு நோக்கி விரைந்து வந்தார் மன்னார்சாமி. வீட்டுக்கும் அவருடைய ஜவுளிக்கடைக்கும் 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்காது. என்றாலும் சித்திரை மாத கத்தரி வெயிலில் கனத்த தன் சரீரத்தை தூக்கி சுமந்து கொண்டு நடந்து வருவதே அவருக்கு பெரும்பாடாய் இருந்தது. அதோடு அன்று அவருக்கு அதிக பசி. அதனால்தான் துண்டை எடுத்து தலையில் மூடிக்கொண்டு வீட்டுக்கு வருவதற்குள் திணறி திண்டாடிவிட்டார். வீட்டிற்குள் நுழையும் போதே திண்ணை ஓரத்தில் ஒதுங்கி அமர்ந்திருந்த மனைவியை பார்த்து, கோமதி, சமையலாயிடுச்சா? சாப்பிடலாமா? சீக்கிரம் இலை போடு என்றபடியே முகம் கழுவி வர புறக்கடை சென்றார். அவருடைய பரபரப்பை பொருட்படுத்தாத கோமதி முகச்சுளிப்புடன் அமர்ந்திருந்தாள். அவள் அவருடைய 2ஆம் தார இளம் மனைவி. கணவர் உணவு உண்ண வந்தவுடன் வழக்கமாக காணப்படும் பரபரப்பு இன்று கோமதியிடம் காணப்படவில்லை. கை கால் முகம் கழுவி வந்த மன்னார்சாமி வாடிய முகத்துடன் உட்கார்ந்திருந்த கோமதியை கவனித்தபடியே சமையலறைக்குள் நுழைந்தார். வழக்கம் போல அவள் குளித்து தலைவாரி குங்குமம் இட்டு கொள்ளாமல் திண்ணையில் ஒதுங்கி அமர்ந்திருந்ததைக் கண்டு சலிப்படைந்தார். என்றாலும் அதை வெளிக்காட்டாமல், வந்து சீக்கிரம் இலை போடு, கடைக்கு போகணும், அவசர வேலை இருக்கு என்று முணுமுணுத்தார். அதன் பின்பும் எழுந்திராமல் இரையை முழுங்கிய மலைப்பாம்பு போல அசையாமல் அமர்ந்திருந்தாள். உள்ளே மகள் இருக்கா, அவளையே போடச் சொல்லி சாப்பிடுங்க என்றவள் குரலிலே வேதனையும் கலந்திருப்பது போல காணப்பட்டது. சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு கடைக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் எதுவும் பேசாமல் சமையலறைக்குள் நுழைந்தார். அப்பனே முருகா என்றபடி விபூதியை எடுத்து நெற்றியிலும் அதற்கு மேலும் பரவியிருந்த முன் வழுக்கை தலையிலும் பரவலாக பூசிக்கொண்டு மனைப்பலகையில் அமர்ந்தார். ரேவதி வந்து இலை போடும் போது வீடு முழுவதும் பரவிய மல்லிகை மரிக்கொழுந்தின் மனம் அவர் நாசியிலும் புகுந்தது. கடையில் இருந்துதான் வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்த மலர்ச்சரம் முழுவதும் அவள் இரட்டை பின்னலில் நிறைந்திருந்தது. அது கண்டு கோபத்தால் அவர் முகம் கடுமையாகியது. அன்று காலையில் கடைக்கு புறப்படும் போது கோமதி ஏதோ செலவுக்கு பணம் கேட்டாள். அப்போது அவர் இருந்த நிலையில் பணம் கொடுக்காமல் ஏதோ முணுமுணுத்தபடி சென்று விட்டார். கடைக்கு சென்று கல்லாவில் அமர்ந்த பிறகுதான் பணம் கொடுக்காமல் வந்துவிட்ட தவறு புரிந்தது. கடை பையனிடம் சிறிது பணமும் கடையில் படங்களுக்கு போட்டது போக மீதமிருந்த பூச்சரத்தையும் கொடுத்தனுப்பியிருந்தார். அந்த முட்டாள் அதை கோமதியிடம் வந்து கொடுக்காமல் ரேவதியிடம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறான். அதை இந்த ரேவதி கழுதை கோமதியிடம் கொடுத்து தனக்கு சிறிது வாங்கி வைத்துக் கொள்ளாமல் அப்படியே முழுவதுமாக தன் தலையில் வைத்துக் கொண்டால் போலும். அதனால்தான் சாப்பாடு வைக்க கூட வராமல் கோமதி கோபமாக இருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டார். கோமதி மன்னார்சாமியின் 2ஆம் மனைவி ஆவாள். ரேவதி மூத்த தாரத்தின் மகள். ரேவதியின் அம்மா அவள் வளர்ந்து ஆளாவதற்குள் அகால மரணமடைந்து விடவே மகளை வளர்ப்பதற்கும் தன்னையும் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளவும் என்று தன் 45ஆம் வயதில் ஏழை பெண்ணான கோமதியை 2ஆம் தாரமாக ஏற்றுக்கொண்டார். ஏழை பெண்ணான கோமதி மாற்றாந்தாய் மனப்பான்மையின்றி நல்லபடியே ரேவதியை கவனித்துக் கொண்டாலும் உற்றார் உறவினர் அப்படி நினைக்கவில்லை. சிறுமியாக விபரம் தெரியாதவளாக இருந்த ரேவதி செய்யும் சிறு சிறு சேட்டைகளை கோமதி சாதாரணமாக திருத்தும் நோக்கில் கண்டித்தாலும் தவறாக எண்ணி பேசி ரேவதியை தாங்கி தழுவி கொண்டனர். மன்னார்சாமியும் இளம் மனைவியை குசிப்படுத்தும் நோக்கில் சில சமயம் அவளை பரிவுடன் கவனித்து பாராட்டியதோடு ரேவதியை கண்டிக்கவும் செய்தார். இவையெல்லாம் சித்தியின் சாகச செயல்கள் என்றே ரேவதி நினைத்து பொறுமுவதுண்டு. பரிமாறி பழக்கமில்லாததால் தட்டிலிருந்து இலையில் சாதம் போடும் போது சிறிது கீழே சிந்திவிட்டது. சாதாரணமான இதை மன்னார்சாமி பொருட்படுத்தாமல் விட்டிருக்கலாம். ஆனால் அன்று அவர் இருந்த நிலையில் சித்திக்கு கொடுக்காமல் ரேவதியே மலர்ச்சரம் முழுதையும் தன் தலையில் வைத்துக் கொண்டாள் என்ற எண்ணத்தில் குமைந்து கொண்டிருந்தவர், தடிக்கழுதை, கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? இவ்வளவு சாதத்தை வீணாக்கிட்டியே, அரிசி விக்கிற விலை தெரியுமா
இது நயம் பொன்னி அரிசி சாதம், 1 கிலோ 60 ரூபாய்க்கும் மேலே, ரேஷன் அரிசி இல்ல என்று எரிந்து விழுந்தார். சாதாரண தவறுக்காக அப்பா இப்படி திட்டாரே. முன்பெல்லாம் அம்மா இருந்த காலத்தில் தன்னை எவ்வளவு பிரியமாகவும் செல்லமாகவும் போற்றி பாராட்டுவார். இந்த ரேவதி கண்ணு பிறந்த பிறகுதான் வியாபாரம் பெருகி பணம் காசு சேர்ந்திருக்கு. ரொம்ப ராசியானவள், அதிர்ஷ்டக்காரி என்று அகமும் முகமும் மலர பேசிய இவர் இன்று சிறிது சாதம் சிந்தியதற்காக தன்னை தடிக்கழுதை என்று திட்டுகிறாரே. எல்லாம் இந்த சித்தியின் சாகசத்தால் வந்த வினை என்றெண்ணி கண் கலங்கினாள். எப்படியோ ஒரு வாராக சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்தவர் முன்வாசல் திண்ணையில் வந்து அமர்ந்தார். அவர் சாப்பிட்ட இலையை எடுத்து போட்டுவிட்டு வெற்றிலை பெட்டியை எடுத்து வந்து அவர் முன் வைத்தாள் ரேவதி. அப்போது அவள் தலையிலிருந்து விழுந்த ஒரு ரோஜாவிலிருந்து சிதறிய இதழ்களை வீணாக்க விரும்பாமல் ஆவலுடன் பொறுக்கி எடுத்து வாயிலிட்டு மென்றாள். அதை பார்த்து விட்ட மன்னார்சாமிக்கு அடங்கா கோபம் வந்துவிட்டது. ரேவதி இன்னும் சிறுமிதான் என்றவர் எண்ணவில்லை. ஏற்கனவே அவர் உள்ளத்தில் ஏற்பட்டிருந்த உறுத்தல் மீறி வெளிவந்து விட்டது. சனியன், ஆடு தலையை திங்கிற மாதிரி பூவை திங்கிறியே, அதன் அருமை தெரிஞ்சா இப்படி திம்பியா? கழுதைக்கு தெரியாது கற்பூர வாசனைங்கிறது சரியாயிருக்கு. உன்னை சொல்றதுல ஒண்ணுமில்ல. அந்த தடிப்பைய பூவை கொடுத்து அனுப்புச்சா சித்தியிடம் கொடுக்காம உன்கிட்ட கொடுத்திருக்கான். நீ அதை இப்படி உதிரவிட்டும் தின்னும் தீர்ப்பியே தவிர சித்தியிடம் கொடுத்து வாங்க தெரியல. அவ்வளவையும் நீ ஒருத்தியே தலையில் வச்சுக்கிட்டு தழுக்கி இருக்க. நல்ல எண்ணம் கிடையாது என்று மனம் போன போக்கில் பேசினார். தந்தையின் மன உளைச்சலை அறியாத ரேவதி தனிமையில் கொள்ளை கிணற்றருகில் கிடந்த துணி துவைக்கும் கல்லில் வந்து அமர்ந்து கொண்டு கலங்கி கண்ணீர் விட்டாள். இவ்வளவையும் வெளித்திண்ணையில் அமர்ந்திருந்து கேட்ட கோமதிக்கு வியப்பாகவும் வேதனையாகவும் இருந்தது. பசிக்கிறக்கத்தில் இப்படி பேசுகிறாரா அல்லது சுட்டெரிக்கும் வெயிலில் வந்ததால் சூடாகி விட்டாரா என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். வெற்றிலை போட்டு புறப்படும் முன் மீண்டும் ஒரு முறை கோமதியை பார்த்து, இது ஒரு வெபரங்கட்ட கழுதை, ஒன்னு கிடக்க ஒன்னை செய்கிறா. தினமும் திட்டினாத்தான் புத்தி வரும். பூவை கொடுத்து அனுப்புச்சா உன்கிட்ட கொடுத்து தனக்கு கொஞ்சம் வாங்கி தலையில வச்சுக்காம அவ்வளவையும் தானே வச்சுக்கிட்டா பாரேன் என்று அழுத்து கொண்டார். அப்போதுதான் அவருடைய கோபத்தின் காரணம் கோமதிக்கு புரிந்தது. அட, நீங்க என்னங்க உண்மை விவரம் தெரியாம எப்படியோ நினைச்சு பேசுறீங்களே. கடைப்பையன் பூவையும் பணத்தையும் என்கிட்டதான் கொண்டு வந்து கொடுத்தான். நான் தான் ரேவதிய வாங்கி வச்சுக்க சொன்னேன். ஏன் பூ உனக்கு பிடிக்காதா? இல்ல காலையில் நீ கேட்டப்ப பணம் கொடுக்கலைங்கிற கோபமா என்று குலைந்தார். பூவை பிடிக்காதுன்னு யார் சொன்னா என்று மெல்ல சிரித்தாள். பின்னே ஏன் இப்படி இடிச்ச புலியாட்டம் திண்ணையில் வந்து தனியா உட்கார்ந்திருக்க, சுகமில்லையா என்றபடியே அவள் அருகில் வந்து அமர முயன்றார். கடைக்கு போனப்புறம் ரேவதியோட எதுவும் சண்டையா, என் மேல எதுவும் கோபமா என்று புன்முறுவல் காட்ட முயன்றார். அவருடைய புன்முறுவல் பள்ளிப்பாகப்பட்டது கோமதிக்கு. அட, அதில்லைங்க, நான் இன்னைக்கு தூரமாயிட்டேன், இன்னும் குளிக்கலை, உடம்பெல்லாம் ஒரே வலி, தலை சுத்துது, அதான் இப்படி வந்து உட்கார்ந்துட்டேன். அது தெரியாம நீங்க ரேவதியை திட்டுறீங்களே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்று அழுத்து கொண்டாள். ஓ, அப்படியா விஷயம், அது தெரியாமதான் என்று புன்னகைத்து சமாளித்தார். சரி, நேரமாச்சு, புறப்படுங்க என்று அவரை அங்கு நிற்க விடாமல் விரட்டினாள் கோமதி. அப்போதுதான் மன்னார்சாமிக்கு தன் தவறு புரிந்தது. இளம் மனைவியை தாஜா பண்ணும் எண்ணத்தில் ரேவதியிடம் கோபப்பட்டு பேசியது உள்ளத்தில் முள்ளாக குத்தியது. அவசரமாக கடைக்கு போகும் எண்ணத்தை மறந்து கொல்லை பக்கம் சென்று, ரேவதி கண்ணு, கொல்லை பக்கம் தனியே வந்து என்ன செய்யற? சித்தி கூப்பிடுறா, வந்து சீக்கிரம் சாப்பிடு, அவளையும் குளிச்சு சாப்பிட சொல்லுடா கண்ணு என்று அன்பொழுக பேசினார். அவருடைய பரிவு கண்டு முகம் மலர்ந்தாலும் காரணம் புரியாமலே அங்கிருந்து எழுந்து வந்தாள் ரேவதி. கோமதி சித்தி நல்லவள்தான். ஆனால் ரேவதியின் தந்தைதான் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளாமல் ரேவதியின் மனம் நோகும்படி பேசிவிட்டார். அவளோ சித்திதான் இதற்கெல்லாம் காரணம் என நினைக்கிறாள். அம்மா இறந்த பிறகு வருகின்ற சித்தியானவள் ஒரு நல்ல அம்மாவாக இருந்தால் வேறு என்ன வேண்டும்? சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.